யூஜி உடம்புல அச்சியா இருக்காங்க. அச்சியா நம்ம யூஜியை தோக்கடிச்சிருவாங்க. இங்க நம்ம யூட்டாவும் இனுமாக்கி பேசிட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம யூஜியை கொல்ல பார்த்தாரு பாத்தீங்களா நம்ம யூட்டா. ஏன்னா அந்த ஜுஜுட்சு ஹை குவார்டர்ஸ்ல இருந்து ஆர்டர் வந்தது இல்லைங்களா, அந்த ஆர்டர் யாரு கொடுத்துருக்காங்கன்னா இனுமாக்கி தான் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம யூட்டா இனுமாக்கிட்டு பேசிட்டு போக அப்படியே அங்க கட் பண்ணா ஸ்ட்ரைட்டா டிசம்பர் 24 சிஞ்சுக்கு. இந்த சீசன் 4 ஆர்க் நேமே சிஞ்சுக்கு ஷோ டவுன் ஆர்க். அந்த இடத்துல டிசம்பர் 24 இன்னைக்கு சண்டை ஆரம்பிக்க போது அங்க பெரிய பில்டிங் மேல கெஞ்சக்கு சுகுணா இவங்க நிக்கிறாங்க. இங்க கெஞ்சக்கு சுகுணா கிட்ட நான் இங்க இருந்து கிளம்புறேன், இங்க இருந்தா கோஜோ என்ன கொண்டுருவான், அது மட்டும் இல்லாம மத்த கல்டிங்கம்ல இருக்க பிளேயர் எல்லாத்தையுமே போட்டு தொழணும், அது மட்டும் இல்லாம அந்த கோஜோ செத்து போயிட்டானா இங்க கிஞ்சி அக்காரி யூட்டா மாக்கி இவங்கெல்லாம் இறங்கிடுவாங்க, அதை சமாளிக்கவும் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சக்கு ஒரு பிளான் போட்டு நான் அங்கிருந்து கிளம்புறேன் நீயே கோஜா கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு கெஞ்சக்கு அங்கிருந்து கிளம்பிடுவான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஆளுங்க ஹீரோ பாண்டா எல்லாருமே நம்ம கோஜோக்காக வெயிட் பண்றாங்க. அங்க நம்ம தலைவன் கோஜோ கூட பார்த்தா காக்கு கஞ்சி. இவன் தானையா மாசாமிச்சை கொன்னா, என்னையா இது நம்ம கோஜோ கூட இருக்கான், ஒருவேளை நம்ம கோஜோக்கு தெரியாதோ. அங்க காக்கு கஞ்சி நம்ம கோஜோ பத்தாதிக்கு யூத்தாவுமே பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம யூஜி இங்க கோஜோ பார்த்துட்டு கோஜோ வந்துட்டீங்களா, நீங்க தூரத்துல இருந்து வரதே நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களோட அந்த இன்ஃபினிட்டி பவர் பயங்கரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க சண்டைக்கு போறீங்க, நான் உங்களுக்கு சீர பண்ணணும், உங்க முதுகுல தட்டணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு கோஜோவோ தட்டி பாராட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு முதுகு கட்டுவாரு. அவரோட இன்ஃபினிட்டி பவரை எடுத்து விட நம்ம யூஜி பட்டாருன்னு முதுகுலயே ஓங்கி தட்டி விட்டுட்டு நல்லா சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி சொல்ல யூஜி மாதிரியே மத்தவங்க எல்லாருமே கோஜோ முதுகுல தட்டி விட்டு சீர பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா என்ன கோஜோ அடுத்த சண்டைக்கு ரெடி ஆயிட்டாப்ல. அப்புறம் நம்ம கோஜோவும் அந்த கியட்டாக்காவும் சண்டை நடக்க இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க ஒரு பில்டிங் குள்ள போயிட்டு இருக்கும்போது நம்ம கோஜோ அந்த கியட்டாக்கா கிட்ட கேட்பாரு, இதுக்கு முன்னாடி அந்த சிபிஆல நான் 2 நிமிஷம் டொமைனை போட்டிருப்பேனே, அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் என்னாச்சு காப்பாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு கியட்டாக்காவும் நாங்க காப்பாத்திட்டோம், அவங்களுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க பிரின்சிபல் காக்கு கஞ்சியும் உத்தாகிமே நிப்பாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல அந்த காக்கு கஞ்சி நம்ம கோஜோ கிட்ட நான் தான் மாசாமிச்சே கொன்னேன், உனக்கு என் மேல கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம கோஜோவும் நீங்க சும்மாவா கொண்டீங்க, ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஆர்டர் வந்தது, நீங்க ஃபாலோ பண்ணீங்க, உங்க மேல ஒரு தப்பு இல்லை, என் மேலதான் தப்பு, என்ன சீல் பண்ணதுனால தானே மாசாமிச்சை கொள்ள சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அப்படின்னா நானும் ஒரு காரணம் தான், விடுங்க, நீங்க ஹெட் குவார்டர்ஸ்ல தலைவரா இருந்தா இப்போ வேற மாதிரி ஆயிருக்கும், இப்ப பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்ல கட் பண்ண ஒரு ஃப்ரேம்ல அங்க இருக்க ஹெட் குவார்டர்ஸ் அந்த லீடர் எல்லாருமே அப்படி கொடூரமா யாரோ கொண்டிருக்காங்க. அவங்களை யாரு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணவே இல்லை, போக போக ரிவீல் பண்ணுவாங்க போல இருக்கு. ஒருவேளை நம்ம தலைவன் கோஜோ கொண்டிருப்பானோ மாசாமிச்சே கொள்ள சொல்லி ஆர்டர் கொடுத்தனால இருக்கும், போக போக தெரிய வரும். அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடியுது. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம கோஜோவும் கியோட்டாக்காவும் அந்த பில்டிங் மேல போயிட்டு இருக்கும்போது அங்க கியோட்டாக்கா ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். அந்த பக்கம் தூரத்துல பார்த்தா நம்ம சுகுணா நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஏதோ ஒரு கேர்ஸ்ட் பேரியர் உருவாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த கேர்ஸ்ட் எனர்ஜியை கண்டுபிடிச்சிருவான். அங்க பார்த்தா கியோட்டாக்கா அவனை சுத்தி அந்த கேர்ஸ்ட் பேரியர் உருவாக்க அங்க உள்ள பார்த்தா நம்ம காக்கு கஞ்சி பிரின்சிபல் மியூசிக் வாசிச்சுட்டு இருக்க